இமேஜினேஷன் bedtime stories. யானையும் அதன் நண்பர்களும். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஜம்பு என்ற யானை வாழ்ந்து வந்தது. அது தனக்கு நண்பர்களே இல்லை என்று மிகவும் வருத்தத்தில் இருந்தது. அதனால் எப்படியாவது ஒரு நண்பனை தேட வேண்டும் என்று ஒரு முடிவோடு காட்டின் மறுமுனைக்கு பயணம் செய்தது. அது காட்டின் மறுமுனையை அடைந்தவுடன் முதலில் மரங்களில் விளையாடி கொண்டிருந்த சில குரங்குகளை பார்த்தது. அவைகள் மிகவும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் யானையும் குஷியாக குரங்குகளை நோக்கி, நானும் உங்கள் நண்பனாக இருக்கலாமா என்று ஆசையோடு கேட்டது. அதற்கு குரங்குகளோ சிரித்தபடி, நீ ரொம்ப பெரியவனா இருக்க, எங்களை மாதிரி மரங்கள் எல்லாம் தொங்கி உன்னால விளையாட முடியாது, அதனால நீ எங்களோட நண்பனா இருக்க முடியாது என்று சொன்னது. எனவே ஜம்போ வருத்தத்துடன் தனது பயணத்தை தொடங்கியது. சிறிது தொலைவில் அழகான பூக்கள் மத்தியில் வெண்ணிறத்தில் ஒரு முயல் துள்ளி விளையாடி கொண்டிருந்ததை ஜம்போ பார்த்தது. உடனே ஜம்போ முயலிடம், முயலே, உன்னோடு சேர்ந்து நானும் விளையாடலாமா என்று கேட்டது. அதற்கு முயல், யானையாரே, எனக்கும் உங்களோட சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனா நீங்க தவறி என்ன விட்டுட்டீங்கன்னா அவள்தான் அது முடிஞ்சது என்று முயல் ஜம்போவிடம் கூறியது. அதற்கு ஜம்போ, அதுவும் சரிதான், சரி நான் வரேன் என்று அதன் பயணத்தை மீண்டும் தொடங்கியது. பயணத்தின் நடுவில் ஜம்போ களைப்படைந்ததால் அருகில் இருந்த குளத்தில் தண்ணீர் பருகலாம் என்று சென்றது. அப்பொழுது அந்த குளத்தில் ஒரு தவளை இருப்பதை பார்த்தது. தவளையாரே, உன்னோடு சேர்ந்து நானும் பாடலாமா யானையாரே, உமது குரலோ கம்பீரமான குரல். உன்னால் எங்களைப் போல் அழகாக பாட முடியாது என்று கூறியது. இதனால் யானை இன்னும் வருத்தமாக நமக்கு நண்பர்களே கிடைக்கப் போவதில்லை என்று மிகவும் சோர்வடைந்தது. மறுநாள் காட்டு மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு பெரிய புலி காட்டுக்குள் வந்துவிட்டது. அது எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. இதை பார்த்த யானை மிகவும் கோபமாக, என் நண்பர்களையா தொல்லை செய்கிறாய் என்று அந்த புலியிடம் கோபமாக எச்சரித்தது. யானையின் கோபத்தை கண்ட புலி அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடியது. காடு பழைய நிலைமைக்கு திரும்பியது. மற்ற விலங்குகளும் தன் தவறை உணர்ந்து யானையிடம் சென்று மன்னிப்பு கேட்டது. கதையின் நீதி: உண்மையான நட்பு தோற்றத்தையோ அளவையோ சார்ந்தது அல்ல, அது நல்ல மனதையும் உதவும் குணத்தையும் சார்ந்தது. நம்ம ஒருத்தங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறப்ப அவங்களோட அழகையோ நிறத்தையோ பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அவங்க நல்ல குணம் உடையவங்களான்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். புரிஞ்சுதா குழந்தைங்களா?